அப்துல் சாஜித். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஆசிரியர் நடுநிலைப் பள்ளி. அனைவருக்கும் வணக்கம். சுற்றுச்சூழல் எனப்படுவது நம்மை சூழ்ந்துள்ள காடுகள், மலைகள், ஆறுகள், கடல் போன்ற இயற்கை பரப்புதல் குறிப்பதாகும். இன்று இயந்திரமான உலகில் கைத்தறி சாதனங்களினாலும் தொழிற்சாலைகள் வளர்ச்சியினாலும் இந்த இயற்கை பரப்புகள் பாதிப்படுகின்றன. எனவே நம் வாழும் இந்த சுற்றுச்சூழலை ஆரோக்கியமாக இருந்தாலே நாம் நீண்ட காலம் வாழ முடியும் என்பதனை கருத்தில் கொண்டு இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மாணவர்களது கடமையாகும். ஒரு போர் வீரனை அவனது போர்க்கவசம் போர்க்களத்தில் எவ்வாறு பாதுகாக்கிறதோ அதுபோலதான் சுற்றுச்சூழல் மனிதனை பாதுகாக்கின்றது. இன்று மனிதர்கள் பல்வேறு துறைகளிலும் நாகரிக வளர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த அசுர வளர்ச்சி நமது சுற்றுச்சூழலை பாதிப்படைய செய்வதை யாரும் பெரியதாக கண்டுகொள்வதில்லை. இந்த வரிசையில் உலகில் 75% காணப்படும் நீர் பரப்பானது இன்று தொழிற்சாலை கழிவுகளினாலும் விவசாயத்துக்கு பயன்படுத்தும் ரசாயனங்கள் நீரில் கலப்பதனாலும் மாசடைகின்றன. இவ்வாறு பாலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் நிலத்தில் புதைப்பதாகவும் மாசடைகின்றன. மேலும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவரும் நச்சு புகைகளும் வாகன புகைகளும் காற்று மாசடைகின்றன. எனவே மாணவர்கள் பொதுமக்கள் விழிப்புணர்வூட்டும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதோடு தங்களது சூழலை மாசடையாமல் பாதுகாக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.